பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல் சாப்டர் 28 verse 5. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரத்தத்தால் விடுவிக்கப்பட்டு தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில் விஷத்தன்மையுள்ள எந்த காரியம் பற்றினாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் மெலித்தா தீவிலே இருக்கிறார். அங்கே அவர் குளிர் காய்வதற்காக இருக்கிற விறகுகளை எடுத்து போட்டு அனல் மூட்டி கொண்டிருக்கும் பொழுது, அந்த காய்ந்திருந்த விறகுகள் அல்ல, அவைகள் ஈர விறகுகள், அதற்குள்ளே இருந்ததான ஒரு கட்டு விரியன் புறப்பட்டு வந்து பவுல் அப்போஸ்தலனுடைய கரத்தை கவ்விக்கொண்டது. ஒரு அபிஷேகம் பெற்றதான கர்த்தருடைய பிள்ளையை எப்போதுமே கைகளை பிசாசு பற்றி கொள்ளுவான். நமக்கு கர்த்தர் கைகளை எதற்கு கொடுத்திருக்கிறார்? இவைகள் மூலமாக தான் நாம் கிரியை செய்ய முடியும். we do lot of work for the Lord. ஒரு குடும்பத்துக்கு, வேலைக்கு, இதுக்கெல்லாம் கரங்கள் முக்கியம். உன் கைகளின் பிரயாசத்தினால் நீ சாப்பிடுவாய், உன் கைகளாலே நீ யுத்தம் செய்வாய். தாவீது சொல்கிறான், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர். அப்போ எல்லாத்துக்கும் கை வேணும். அப்போ அந்த கைகளை பிசாசு முதல்ல முடக்குவான். எப்படி முடக்கிறான்? இந்த கைகளை கொண்டு அனல் மூட்டி எழும்ப வேண்டிய பவுலை இந்த கட்டு விரியன் கைகளை பற்றுகிறது. இதில் ஒரு அற்புதத்தை இந்த வசனம் சொல்லுது. முதல்ல அவன் கையை இது பிடிக்கும்போது, இதே 28 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இதை குறித்து வேதம் சொல்கிறது. கட்டு விரியன், ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்படுகிறது 3ஆம் வசனத்தில். ஆனால் பற்றின பிற்பாடு அதனுடைய எஃபெக்ட் குறையுது. இப்போ பாம்புக்கு 4ஆம் வசனத்தில் என்ன வார்த்தை கொடுக்கப்படுதுன்னா, விஷ பூச்சியாக மாறுது. பாருங்கள், ஒரு அந்நிய வல்லமை, சத்ருவின் வல்லமை. ஒரு விரியன் பாம்பு அது கடித்தால் கட்டுக்கட்டாக வீங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கைகளை பிடிக்கும்போது அந்த பாம்புக்கு வல்லமை போய் இப்போ அது பாம்பு அல்ல, அது விஷப்பூச்சி. இப்போ 5ஆம் வசனம் தான் இன்றைக்கான வார்த்தை. அதில் இப்போ விஷமும் இல்லை, அது இப்போ பூச்சியாக மாறிட்டு. ஆமேன். எப்பெல்லாம் சத்ருவின் வல்லமை நம்ம தொடர்ந்து வந்து பிடிக்கிறதோ அதனுடைய சக்தி குறைந்து கொண்டே வரும், நம்மிடத்தில் இருக்கிற சக்தி பெருகி கொண்டே இருக்கும். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், வேலை பார்க்குற இடத்துல, ஊழியத்தில், போகிற வருகிற இடங்களில் பொறாமையின் ஆவிகள் கைகளை பற்றும். நம்மை செயல்பட விடாமல் அது நம்மை தாக்கும். அது பற்றி கொண்டது மாத்திரமல்ல, அது தொங்கிக் கொண்டும் இருக்கும். அது தொங்கிட்டு இருக்கும்போது அநேகர் பார்ப்பாங்க, அது இவ்வளோ நாள் தொங்குதே, இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவன் இவன். அந்த ஜனங்க சொன்னாங்க இல்லையா, இவன் பழிகாரன், சாபத்துக்குள்ளானவன், இவனுடைய பழி இவனை விடலை, தண்ணிக்கு தப்பிச்சு வந்தான், இப்போ பாம்புட்ட மாட்டிக்கிட்டான். இப்படியெல்லாம் ஊர் பேசுது. மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நம்முடைய அபிஷேகத்தின் அளவு என்ன? இந்த காலைவெளியில் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆவியின் அபிஷேகம் பெற்ற பரிசுத்த பவுலை எந்த வல்லமை தொடர்ந்தாலும் அது பலனற்று போனதை அறிய பவுல் அப்போஸ்தலன் பலவீனமடையவே இல்லை. இந்த காலைவேளையில் நீங்கள் திடப்படுங்க. எந்த பிரச்சனை உங்கள் கையை பற்றிட்டு நிற்கிது, எது அப்படியே எல்லாரும் பார்க்கத்தக்கதாக உங்களை அவமானப்படுத்துது, வேதனைப்படுத்துது, நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறீங்க, அந்த இடத்துல ஆவியானோடு சொல்கிற வார்த்தை, அபிஷேகம் பெற்ற உங்களை, இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களை, அந்த பாம்பு அது விஷப்பூச்சியாக மாறும். அந்த விஷப்பூச்சி கடைசியில் பூச்சியாக மாறும். அந்த உடலிலே எந்த வலுவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அதை மடங்கடித்தது போல உங்களை பற்றி இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மடங்கடிப்பார். நீங்கள் ஒன்று செய்யுங்கள், உதறி போடுங்கள். இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையை உதறுங்க. அதனால தான் 52ஆம்
அதிகாரம் ஏசாயால ஆண்டவர் சொல்றார், 1ஆம் வசனம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஆமாம், சத்துரு உங்களிடத்துல கொண்டு வருகிற வல்லமைகளை உதறிட்டு நீங்கள் எழும்புங்க, தைரியமாக போங்க. சத்துருவால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த விஷப்பாம்பு பூச்சியாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, உடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் இந்த பூச்சி தொங்கிக் கொண்டு, இந்த பாம்பு தொங்கிக் கொண்டு, ஆண்டவரே, இந்த வலு சருப்பம், பழைய பாம்பாகிய வலு சருப்பம், பிசாசின் கிரியைகள் யார் மூலமெல்லாம் ஏவப்பட்டு அந்த கைகளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்திலே இந்த காலவெளியிலே உடைய ஊழியக்காரர் நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி கட்டுகிறேன். உங்கள் நாமத்தில் ஜனங்களை விடுதலை ஆக்குகிறேன். நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், உடைய ஜனங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். அவர்களுக்கு தீங்கு இல்லை ஆண்டவரே, தீங்கு இல்லை கர்த்தாவே. அதை உதறிவிட்டு எழும்ப உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. தைரியமாக எழும்ப உதவி செய்யுங்க. பலனோடு கூட செல்ல உதவி செய்யுங்க. தேவன் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி, கணம், மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.